அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த காணொளியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கு நம்மளுடைய பயிற்று முறை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட போகிறேன். எங்களுடைய பயிற்று முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 2 ஸ்டேஜில் போகும். அதாவது 1 மார்க்குக்கு தனியாக, அடுத்து பார்த்திங்கன்னா கட்டுரை வடிவிலான வினாக்களுக்கு தனியாக, டிஸ்கிரிப்டிவ் ஆன்சருக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு போகும். அப்போ நீங்கள் இதுக்கு எப்படிங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்களுடைய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா, நாங்கள் மொழி வரலாறு, அதுக்கப்புறம் சங்க இலக்கியம், பக்தி இலக்கியங்கள், காப்பியங்கள், சிற்றிலக்கியம், இக்கால இலக்கியம், இந்த மாதிரி ஒரு 6 இதுக்கு நாங்கள் எங்களுடைய மெட்டீரியல் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு பேசிக் கிராமர் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் நடத்தி கொடுத்துருவோம். அதாவது பார்த்திங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல், அதுக்கப்புறம் அகப்பொருள், புறப்பொருள், தண்டி, இந்த மாதிரி உங்களுக்கு அடிப்படையான இலக்கணங்களில் முக்கியமான செய்திகள் என்னவோ அதை டைரெக்டாக உங்களுக்கு நூற்பாவாகவே நடத்தி கொடுத்துருவோம். இலக்கண வகுப்புகளுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் கிடையாது. அதில் கட்டுரைகள் வந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் உங்களுக்கு தனியாக கட்டுரைகள் எழுதி கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொழி வரலாறு, அதாவது சங்க இலக்கியம், சங்கம் அறிவியல் இலக்கியத்துக்குமே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள், காப்பியங்கள், இக்கால இலக்கியம், சிற்றிலக்கியம், இப்படி ஒரு 6 இதுக்கு நாங்கள் சோர்ஸுக்கு உங்களுக்கு நான் இது கொடுத்துருவேன், மெட்டீரியல் கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 இதுக்கு உங்களுக்கு நாங்கள் மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொழி வரலாறு. மொழி வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டெப்த்தாகவே இருக்கும். ஏன்னா மொழி குடும்பங்களை பற்றி நான் அதில் சொல்லியிருப்பேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம், சங்கம் அறிவியல் இலக்கியங்கள், காப்பிய இலக்கியம், சிற்றிலக்கியம், இக்கால இலக்கியம், இந்த ஒரு 6 இதுக்கு நாங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம். மெட்டீரியல்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளவலான்னு சொன்னதையே சொல்லாமல் நல்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். எப்படி நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே இருக்கும். நீங்க பக்க கணக்கில் 500 பக்கம் 600 பக்கம் அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அது சம்பந்தமாக தான் இருக்கும். சரி, இந்த மெட்டீரியலை தவிர்த்து எங்களுடைய இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுலையும் உங்களுக்கு கட்டுரைகள் வந்துடும். கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரேண்டமாக ஒரு 50-60 கட்டுரைகள் வந்துடும் உங்களுக்கு. அப்போ 50-60 கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்திலையும் நன்னூல்லையும் முதலெழுத்துக்கள் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரையாக வரும். அப்போ மெய்ப்பாட்டியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மெய்ப்பாடுனா என்ன, அது எந்தெந்த அடிப்படையில் வருது, அதற்குரிய எடுத்துக்காட்டு பாடல்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இது வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புவேன். கட்டுரைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக தான் அனுப்புவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய மெட்டீரியல் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நான் கையில் எடுத்து கொடுத்துட மாட்டேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அவங்கவுங்க என்ன பண்ணிடுறாங்க, மெட்டீரியல்ஸை மிஸ்யூஸ் பண்ணி அவங்கவுங்க பேரில் என்ன பண்ணிடுறாங்க, தவறாக பயன்படுத்திடுறாங்க. அதனால என்னுடைய மெட்டீரியல் கட்டுரை எதா இருந்தாலுமே சரி உங்களுக்கு 1 by 1 தான் நாங்கள் தருவோம். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே ஆப்சென்ட் ஆகிறது நம்மள்கிட்ட பயிற்று முறையில் அந்த மாதிரியான பயிற்று முறை நமக்கு கிடையாது. கட்டுரைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ என்ன பண்ணி அனுப்புவோம், நாங்கள் பாடம் நடத்த உங்களுக்கு கட்டுரைகளை நாங்கள் எழுதி அனுப்புவோம். எங்களுடைய கட்டுரைகள் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா ஆய்வு நோக்கோட தான் இருக்கும். அப்போ இதுக்கு 1 வேர்டுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியலை பார்த்து நீங்கள் 1 வேர்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கலாம். 1 வேர்டுக்கு ஒவ்வொரு யூனிட் முடிகிறப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டுரைகளுக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அவசியம், மஸ்ட். நீங்க என்னத்தை தான் நீங்க உளுந்து விழுந்து படிச்சாலும் அந்த 20 நிமிஷம் 25 நிமிஷத்துல உங்களுடைய கருத்துக்களை எப்படி வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வு நோக்கானது நமக்கு முக்கியமானதாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கட்டுரைகளும் இருக்கும், டெஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம கட்டுரைகள் கொடுத்துடணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு நாங்கள் இப்போ நோட்ஸாக அனுப்பி விட்டுருவேன். இப்போ கடித இலக்கியம் பார்த்தீங்கன்னா அது எப்படி நமக்கு வருதுன்னே தெரியாது. அதனால அந்த கடித இலக்கியங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரினுடைய இலக்கியங்களை எங்கள் கடித இலக்கியத்துக்கும் உங்களுக்கு நோட்ஸ் வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா நிறைய கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது இப்போ உங்களுக்கு மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா தமிழ்லேருந்து யார் யார் மொழிபெயர்த்துருக்குறாங்க அதுக்கு ஒரு 5 பக்கம் 6 பக்கம் முக்கியமான நோட்ஸாக தான் எங்களுடைய மெட்டீரியல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வளவள கொலானே இருக்காது. அதேமாரி ரொம்ப ரேண்டமாக அடிப்படையான இதெல்லாம் என்னது விவரித்து சொல்லிகிட்டே போயிட்டு இருக்க மாட்டோம். நார்மல் அதனுடைய முக்கியமான பாயிண்ட் என்ன, அதை நம்ம எப்படி
எப்படி கொண்டு போகணும், இது மட்டும்தான் எங்களுடைய மெட்டீரியலுடைய அடிப்படையாக இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்மளுடைய தேசிய இயக்கத்தில் பாரதாசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன அந்த திராவிட இயக்கம் தேசிய இயக்கத்தில் வந்து பாரதியாரை பற்றி சொல்லியிருப்பாங்க. மன்னிக்கணும், தேசிய இயக்கத்தில் வந்து அப்போ தேசிய இயக்கம்னா என்ன அர்த்தம், விடுதலை போராட்டத்தில் வந்து பாரதியாருடைய பங்கு எப்படி இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கட்டுரை அந்த மாரி தான். ஒன்று கட்டுரைகள் அடிப்படையில், 2வது மெட்டீரியல் அடிப்படையில், 3வது நோட்ஸு. இது 3ஐயும் கம்பைன் பண்ணி தான் எங்களுடைய வகுப்பானது போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட் 1க்கு வந்து நான் உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் உள்ள போர்ஷனை வந்து தமிழ் போர்ஷனை வந்து நான் அப்படியே உங்களுக்கு வந்து சுருக்கப்பட்ட மெட்டீரியலாக அது வந்து ஒரு போனஸ் மாதிரி தான் இதுக்கு உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் அதுக்கெல்லாம் வந்து இப்போ தனியாக ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கல்லூரி டிஆர்பி படிக்கும்போது அப்போ எந்த வந்து நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th to 12th ஒரு பேசிக் கொஸ்டின் தான் நாங்கள் அவங்க அதில் வந்து அமைக்க போகிறாங்க. அந்த பேசிக் கொஸ்டின்லேயே நமக்கு வந்து என்ன பண்ணோம், சில இடங்களில் தடுமாறும். ஆனால் இந்த மெட்டீரியலை நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா நீங்கள் எப்படியா இருந்தாலும் 25க்கு 25 அதில் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு போய் ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். அப்போ எல்லாருக்கும் காமனாக ஒரு தமிழ் பேப்பரை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலிஜிபிள்ங்கிறது பார்த்து நம்ம பிஜியில் வச்சுருந்தாலும் நம்ம காமனாக எல்லாரும் எதில் படிச்சிருப்போம், 6th to 12th வந்து படிச்சிருப்போம். அப்போ நம்ம இப்போ காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு எம்ஏ பிஎட் எம்பிஎல் பிஹெச்டி முடித்தவங்க தான் அப்ளை பண்ண போகிறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் காமனாக எதை படிச்சிருப்பாங்க, 6th to 12th வரைக்கும் உள்ள தமிழ். அப்போ 6th to 12th வரைக்கும் உள்ள தமிழ்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க இப்போலேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் எடுப்பாங்க. நம்ம ஒரு வந்து 94 95லலாம் படிச்சிருந்தோம்னா அதை போய் அப்போ உள்ள தமிழை வந்து அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க. பேப்பர் 1ல் வந்து செக்ஷன் ஏக்கு அவசியம் எல்லாரும் 6th to 12th வரைக்கும் உள்ள தமிழ் புக்கை 100க்கு 99.9% ஃபுல்லாக அதில் உள்ள செய்திகளை வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு போயிடுங்க, படிச்சுட்டு போயிடுங்க. அதேமாரி நீங்கள் அப்படி படிச்சுட்டு போகிறது உங்களுக்கு வந்து கட்டுரை வடிவிலான வினாக்களுக்கும் வந்து உதவி புரியும். மற்றபடியான ஒன்வேர்டுக்கும் அதுலேருந்து நமக்கு வர வேண்டிய சில கொஸ்டின்கள்லாம் இருக்குது. அதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். அப்போ நாங்கள் உங்களுக்கு நடத்தி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th போர்ஷன் நடத்தி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 6 சப்ஜெக்ட்டுக்கு உண்டானதை நடத்தி கொடுத்துருவோம். கட்டுரைகள் வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். நீங்கள் உடனே கேட்பீங்க, கட்டுரைகள் வந்து சப்ஜெக்ட் வைஸ் கொடுப்பீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. யூனிட் வைஸ் இதில் வராதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு பாடலை நம்ம எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு திருக்கடை காப்பு அப்படிங்கிற ஒரு பாடலை எடுத்துக்கிட்டோம்னா அது பக்தி இலக்கியத்திலேருந்து சிற்றிலக்கியம் வரைக்கும் எப்படி அந்த திருக்கடை காப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாரி வரும்போது அதற்கு வந்து நான் அதாவது கட்டுரைகளுக்கெல்லாம் வந்து நான் வந்து யூனிட் வைஸ் கொடுக்க முடியாது. அதற்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரேண்டமாக தான் நான் வந்து கொடுக்க முடியும். அது வந்து நான் யூனிட் வைஸ் கொடுக்க முடியாது. அதேமாரி கணினி தமிழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து கட்டுரைகள் அப்படிங்கிறத விட கணினி தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டு தான் வரும். அப்போ அது தொடர்பான உங்களுக்கு வந்து சில நோட்ஸுகளும் அதற்கப்புறம் அதுலேருந்து சில கொஸ்டின்களுக்கும் உங்களுக்கு நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா கணினி தமிழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து உரு, இந்த சாஃப்ட்வேரு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதை முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க செஞ்சாங்க, இந்த மாரியான கணினி மாநாடுகள்லாம் எப்போ நடந்துச்சு, இந்த மாரியான கொஸ்டின் தான் கணினி தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும். அதனால எங்களுடைய பயிற்று முறை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். எங்களுடைய பயிற்று முறைங்கிறது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து எங்களுடைய டிஆர்பியினுடைய காலேஜ் டிஆர்பியினுடைய வகுப்பு வந்து ஆரம்பிக்குது. நான் தெளிவாக சொல்லிட்டேன். எங்களுடைய வகுப்பு முறை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். மெட்டீரியலுங்கிறது 1 by 1 தான் கொடுப்பேன். ஒட்டு மொத்தமாக நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து எப்படி போயிடுது, நாங்கள் ஏற்கனவே எஸ்ஜிடிக்கெலாம் படாத பாடுபட்டுட்டோம். அதனால நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா 1 by 1 தான் நாங்கள் வந்து கொடுப்போம். அதேமாரி கட்டுரைகளும் 1 by 1 தான் நான் வந்து கொடுப்பேன். அந்தமாரி தான் எங்களுடைய மெத்தடு வந்து போகும். ஒட்டுமொத்தமாக வாங்கி போட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாரியெல்லாம் இருக்காது. அதேமாரி நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் சேர்ந்துட்டு மேடம் நாங்கள் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. மேடம் காசு வாங்குறப்ப இப்படி நாங்களே செய்கிறோன்னு சொன்னாங்க. இந்தமாரி நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து இப்படித்தான் வருது, இப்படியெல்லாம் ஏமாந்துட்டோம் மேடம், இப்படியெல்லாம் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல ஏதாவது ஒரு ஆசிரியர் உங்களுக்கு கற்பித்து
கற்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களை பற்றி நீங்கள் முதல்ல தகவலை வந்து சேகரிச்சுக்கங்க. அவங்களுடைய பேர் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, இதற்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்துருந்தாங்க, என்ன செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் முதல்ல தகவலை சேகரித்து உங்களுக்கு அவங்களுக்கு மேலே நம்பிக்கை இருந்தால் ஜாயின் பண்ணுங்க, இல்லையா விட்டுடுங்க. அதை விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி புலம்புறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. என்னம்மா பண்ணுறது, எல்லாருக்குமே ஒரு ஆன்லைனு அப்படிங்கும்போது ஒரு முகம் தெரியாத ஆண்கள்கிட்ட தான் நம்ம போய் வந்து என்ன பண்ணுறோம், இப்போ சேர்றோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆனால் சில பேர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன் கால்ஸ் அது சம்மந்தமாக தான் வருது. இல்லையா, சம்மந்தப்பட்டவங்க அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரியான இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்களா, நேரில் போங்க. ஒரு நாள் சிரமப்படாமல் நேரில் போங்க. அவங்கள்ட்ட என்னென்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு ஒரு தடவை வாங்கி பாருங்கள். அதாவது அவங்க என்னென்ன புத்தகத்துக்கு உண்டான தரவுகள்லாம் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்கி பாருங்கள். அதுக்கப்புறமேலு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி நமக்கு நாள் போயிட்டே இருக்குது. இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 3.5 மாதம் நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டோம்னா பெரிய விஷயம் நடத்துறதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எல்லாரும் வந்து எப்படி நீங்கள் வந்து எப்படி தேர்வுக்கு தயாராகணுமோ அதன்படி என்ன பண்ணிக்கோங்க, தேர்வுக்கு வந்து தயாராகிக்கங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்குரிய லாஸ்ட் சான்ஸாக தான் நம்ம வந்து இதை எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இனிமேல் ஆர்ட்ஸ் டிஆர்பிலாம் எப்போ விட்றாங்கன்னே நம்மளால் கணிச்சு கூட சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். ஏன்னா இந்த டிஆர்பியோடைய இதுவே இப்போ ஆகஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பேப்பர் திருத்தி வரத்துக்கே ஒரு 4 மாதம் ஆகும். அதுக்கப்புறமேலு இன்டர்வியூ வச்சு அந்த ரிசல்ட் வரத்துக்கே கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸே இந்த வருஷம் முடிவு வரைக்குமே போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்பி பாலி டிஆர்பி வேணால் இன்னொரு பாலி டிஆர்பியில் இப்போ தமிழ் கோர்ஸும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அதில் வேணால் ஒரு தடவை பாலி டிஆர்பிக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் அதற்கு அடுத்து கார்ஸ் டிஆர்பிங்கிறது நமக்கு வந்து எப்படி இருக்குது, நம்மளால் ஒரு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் என்ன பண்ணுங்கள், எல்லாரும் முழு முயற்சியோட அந்த ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு வந்து தயாராகுங்க. முதல்ல நீங்கள் வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஓரளவு படிச்சிருக்கிறீங்க, எதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடை பாருங்கள். முதல்ல சிலபஸை எடுங்க, இதுக்கு இப்படி படிக்கணும், இதுக்கு இப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக எல்லாத்தையும் மனசுக்குள்ளே ஒரு டைம் டேபிள் போடுங்க. இல்லையா, நீங்களே ஒரு பேப்பர் எடுத்துக்கு இன்னதுக்கு இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களாவே ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்கள் பாருங்கள். அதற்கு மேலே உங்களுக்கு என்னென்ன மெத்தடில் படிக்க முடியும். நம்மளால் இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கோச்சிங் சென்டர் தான் போய் தான் படிக்கணும்பாங்க. சில பேர் இல்லை நான் வீட்டிலே படிச்சுக்கிறேன்னா சரி, அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னவோ அதையெல்லாம் பார்த்து முழு மூச்சோட எல்லாரும் என்ன பண்ணுங்கள், போட்டிக்கு தயாராகுங்க. நன்றி, வணக்கம்.